வணக்கம் நேயர்களே, 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜப்பானில் 7.6 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி அலைகள் தாக்கத் தொடங்கியதால் கடற்கரையோர மக்கள் வெளியேற்றம். வடகொரியா மற்றும் ரஷ்யாவுக்கும் சுனாமி எச்சரிக்கை. கடலோர பகுதியில் மக்கள் வெளியேற்றப்படுவதாக ரஷ்ய அதிபர் மாளிகை அறிவிப்பு. நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் ஏற்படும் என்றும் வானிலை மையம் தகவல். புத்தாண்டை ஒட்டி ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். காவிரி ஆற்றில் நீராடி உற்சாகம். கொடைக்கானலில் கடும் பனிமூட்டத்திற்கு இடையே பிரயன் பூங்காவை ரசித்த சுற்றுலா பயணிகள். குற்றால அருவிகளில் நீராடி மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியிலும் ஆனந்த குளியல். புத்தாண்டை ஒட்டி சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்த ரஜினிகாந்த். ரசிகர்களை நோக்கி கையசைத்து புத்தாண்டு வாழ்த்து கூறினார். திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் பக்தர்கள். பழனி, வடபழனி உள்ளிட்ட முருகன் கோவில்களிலும் அலைமோதும் கூட்டம். கோவில்களில் புனரமைப்பு என்ற பெயரில் தொன்மையான கல்வெட்டுகள் அழிக்கப்படுவதாக ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன்மாணிக்கவேல் குற்றச்சாட்டு. புனரமைப்பு பணிகளை மாநில தொல்லியல் துறையினர் மேற்கொள்ள வலியுறுத்தல். வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது PSLV C-58 ராக்கெட். எக்ஸ்போசாட் உள்ளிட்ட 11 செயற்கைக்கோள்கள் புவியின் தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தம். தென் மாவட்டங்களுக்கு கோயம்பேட்டிலிருந்து அரசு பேருந்தில் செல்ல முன்பதிவு செய்த பயணிகளுக்கு பயணத்தின் போது கூடுதல் கட்டணத்தை வழங்கப்படும். வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நடைமுறை சிக்கல்களை தவிர்க்க நடவடிக்கை. கடலூரிலிருந்து புதுச்சேரி மதுக்கடைகளுக்கு வாடிக்கையாளர்களை இலவசமாக ஏற்றி சென்ற 10 ஆட்டோக்கள் பறிமுதல். பணம் கொடுத்து ஆட்களை ஏற்றி வருமாறு கூறிய மதுக்கடை உரிமையாளர் கைது. நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆதார் எண் இணைக்காதவர்களுக்கு மட்டுமே இன்று முதல் ஊதியம் வழங்கப்படும். அவகாசம் முடிந்ததால் மத்திய அரசு நடவடிக்கை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கந்துவட்டி கடனை அடைப்பதற்காக உடன் பணிபுரிந்தவரை கொன்ற பெண் கைது. 40 நாட்களுக்கு பிறகு பிடிபட்ட நிலையில் சடலத்தை தேடும் போலீசார். பண்ருட்டி அருகே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கிணற்றில் தவறி விழுந்த 10ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு. கரம்பக்குடியில் புத்தாண்டின் போது அதிவேகமாக பைக் ஓட்டி சென்ற இளைஞர் வீட்டின் சுவற்றில் மோதி உயிரிழப்பு. திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. உடல்கள் மீட்கப்பட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு.
பிரதமர் மோடி நாளை வருவதை ஒட்டி திருச்சியில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரம். இன்று இரவு 8 மணி முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக ஆட்சியர் அறிவிப்பு. ஹிந்தி பட தயாரிப்பாளர் ஜாக்னி பக்கானியை மணக்கிறார் நடிகர் ரகுல் பிரீத் சிங். கோவாவில் பிப்ரவரி 22 திருமணம். ஜப்பானில் நிலநடுக்கத்தை தொடர்ந்து தற்போது சுனாமி தாக்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். நந்தா, ஜப்பானில் இன்று காலை முதல் ஏற்பட்ட 21 தொடர் நிலநடுக்கத்தை அடுத்து தற்பொழுது ஜப்பானின் கடற்கரையோர பகுதிகளானது சுனாமியால் தாக்கப்பட்டுள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை அந்த நாட்டினுடைய அரசாங்கமானது அறிவித்திருக்கிறது. குறிப்பாக கடல் பகுதியில் இருக்கும் கன்சாவா, இஷிக்வா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இந்த சுனாமி அலைகளானது தாக்க தொடங்கியிருப்பதாகவும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலானது அந்நாட்டினுடைய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் தற்பொழுது வரை 35,000 அதிகமான பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவும் மீதமுள்ளவர்கள் அனைவருமே பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களை அப்புறப்படுத்துவதில் தேவையான நடவடிக்கைகளானது செய்யப்பட்டு வருகிறது என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது ஜப்பான் நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இன்று காலை முதல் ஏற்பட்ட சுமார் 7.4 மற்றும் 7.6 அளவிலான ரிக்டர் அளவுக்குள் பதிவு செய்யப்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி வார்னிங்குகள், எச்சரிக்கைகளானது அந்நாட்டிற்கு விடுக்கப்பட்டது. அதனை அடுத்து தற்பொழுது சுனாமி அலைகள் சுமார் 5 மீட்டர் வரையிலான அலைகள் என்பது தாக்க தொடங்கியுள்ளதாகவும் அதனால் மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை அந்நாட்டு அரசாங்கமானது விடுத்திருக்கிறது. தொடர்ந்து 21 நிலநடுக்கங்கள் இன்று காலை முதல் சுமார் ரிக்டர் அளவுகளில் 4 முதல் 7.6 வரை பதிவாகி இருக்கிறது எனவும் இதனால் பொதுமக்கள் அனைவருமே அந்த நிலநடுக்க ஷெல்டர்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அந்நாட்டு அரசாங்கமானது அறிவுறுத்தியிருக்கிறது. அதில் ஒரு புறம் மீட்பு பணிகள் தொடங்கி இருந்தாலும் மற்ற ஒரு புறமானது கரையோர மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியே செல்வதற்கான ஒரு சாலைகளானது பல்வேறு பகுதியில் துண்டிக்கப்பட்டுள்ளது என்று ஒரு சிக்கலும் நிலை வருகிறதாகவும் ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தளவில் ஜப்பானில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் சார்பாகவும் சிறப்பு கட்டுப்பாட்டு மையங்களானது அமைக்கப்பட்டு அங்கு இருக்கும் இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கான ஏற்பாடுகளையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தற்பொழுது முதற்கட்டமாக செய்துள்ளது. தொடர்ந்து கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம நாட்டு அரசு எடுத்திருக்கிறது சுசித்ரா? ஏற்கனவே பல்வேறு மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதியில் இருக்கும் ஒவ்வொரு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஷெல்டர்களில் தற்காலிக முகாம்களில் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். சுனாமி தாக்கும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்ட உடனேயே அனைவருமே பத்திரமான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் இருந்தாலும் சுமார் 35,000 அதிகமான பொதுமக்கள் ஒரு கடற்கரையோர பகுதிகளில் சிக்கியுள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் அந்நாட்டு அரசாங்கமானது தெரிவித்திருக்கிறது. அவர்களை மீட்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மிக குறிப்பாக இஷிகாவா உள்ளிட்ட கடற்கரையோர நகரத்தை பொறுத்த அளவில் அங்கிருக்கும் மக்களானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சூசு சிட்டி ஆகிய 2 பகுதிகள் தான் கடுமையான தாக்கம் என்பது தற்பொழுது இருக்கிறது. மேலும் இஷிகாவா பகுதியில் இருக்கும் அந்த நியூக்ளியர் ரியாக்டர், அந்த பவர் பிளான்ட்டையும் எவ்வாறு அதனுடைய நிலைமையானது எவ்வாறு இருக்கிறது என்ற ஒரு ஆய்வையும் தற்பொழுது ஜப்பான் அரசாங்கமானது மேற்கொண்டு வருகிறது. எவ்வளவு சீக்கிரத்தில் பொதுமக்கள் அனைவரையுமே இந்த சுனாமி தாக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து வெளியேற்ற முடியுமோ அந்த முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் அனைத்துமே மேற்கொண்டு ஆகிவிட்டது. தற்பொழுது மீட்பு பணிகள் என்பது அந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலையும் ஜப்பான் நாட்டு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பெரும்பாலான பொதுமக்கள் வெளியேறியுள்ளதால் பொருள் சேதம் மட்டுமே அதிகமாக இருக்கும் எனவும் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்கும் வகையிலான ஒரு நடவடிக்கைகள் தான் ஜப்பான் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. தேவைப்படும் பட்சத்தில் மற்ற நாடுகளுடைய உதவிகளையும் கேட்கப்படும் என்ற ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது ஜப்பான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நந்தா, நன்றி சுசித்ரா விரிவான விவரங்களுக்கு. புத்தாண்டை
புத்தாண்டை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்திருக்கும் சுற்றுலா பயணிகள் முகிச்சுடன் ஆனந்த குளியல் போட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சஜய்குமார் இணைந்திருக்கிறார். சஜய்குமார், விவரங்கள். நந்தா, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னியாகுமரி நாடு முழுவதும் 2024 ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி வருகிறது. குறிப்பாக குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் உள்ளதால் நேற்று முதலே தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மற்றும் உலக நாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குமரி முக்கட சங்கமம் போன்ற பகுதிகளில் படையெடுத்த வண்ணம் உள்ளவன. நேற்று 2023 கடைசி சூரிய அஸ்தமனத்தையும் இன்று அதிகாலையில் 2024 முதல் சூரிய உதயத்தையும் காண வந்த சுற்றுலா பயணிகள் அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற இயற்கை சூழ்ந்த ஒரு இடமான திருப்பரப்பு அருவியை நோக்கி தற்போது படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இன்று அதிகாலை முதலே திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இங்க திருப்பரப்பு அருவியை பொறுத்தவரையிலும் தற்போது இதமான ஒரு தண்ணீர் நீர்வீழ்ச்சியில் பாய்ந்து இருப்பதால் குமரி மாவட்டத்தில் வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் திருப்பரப்பு அருவியில் வந்த வண்ணம் இங்கே ஆனந்த குளியல் போட்டு அந்த பகுதியில் உள்ள சிறுவர் பூங்கா, அதே போல நீச்சல் குளம், அதே போல அருவியில் மேல் பகுதியில் உள்ள படகு குழாம் போன்ற பகுதிகளிலும் தற்போது சுற்றுலா பயணிகள் இன்பமான ஒரு புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ச்சியுடன் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்து செல்கின்றனர். தான். நன்றி சஜய்குமார், விரிவான விவரங்களுக்கு. கொடைக்கானலில் நிலவும் அடர்ந்த பனிமூட்டத்திற்கு இடையே பிரயன் பூங்காவை கண்டு ரசிப்பதுடன் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக இணைக்கிறார் செய்தியாளர் ஜாபர் ஷாதிக். ஜாபர் ஷாதிக், விவரங்கள். நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புத்தாண்டு விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையானது கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் தரையிறங்கியதால் இந்த அடர்ந்த பனிமூட்டத்தின் இடையே சுற்றுலா பயணிகள் பிரயன் பூங்காவை கண்டு ரசித்ததுடன் அங்குள்ள மலர்படுகைகள் உள்ள நடைபாதைகளில் நடந்தும் பூங்கா புல்தரைகளில் அமர்ந்தும் இலைப்பாரி வருவதுடன் பனிமூட்டத்தை கண்டு ரசித்தபடி செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் பனிமூட்டத்தின் இடையில் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி செய்தும் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியில் சீராக கொட்டி வரும் நீரின் முன்பாக நின்று சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து உற்சாகம் அடைந்து வருகின்றனர். அடர்ந்த பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மலைச்சாலையில் பாதுகாப்பாக ஊர்ந்தவாறு தங்களது பயணங்களை தொடர்ந்து வருகின்றனர். தொடரும் அடர்ந்த பனிமூட்டத்தின் காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமே காலை வேளை முதல் தற்பொழுது வரை கடும் குளிரும் நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி ஜாபர் ஷாதிக், விரிவான விவரங்களுக்கு.